ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ சில படிக்கிற பிள்ளைங்கள பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, இல்லை காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களாம் ஞாபக சக்தி அதிகமாக இருக்காது. இப்போ படித்தது ரொம்ப நேரமாக ஐயோ படித்தேனே, அதையும் மறந்துடுச்சே. கணக்குகள் சரி, மேக்ஸு சரி, சயின்ஸும் சரி, சில பேருக்கு மறந்தே போகும். என்ன படிக்கிறோமே தெரியாது. படிச்சுட்டு போவாங்க, நல்லா படிச்சுட்டு போவாங்க. சில 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 நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் மறந்து போயிடும். ஐயோ ஏதோ படித்தேனே, என்னமோ வருமே அப்படி தலையை தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த ஞாபக சக்தியெல்லாம் உங்களுக்கு வரணும்னா ரொம்ப ஞாபக சக்தி, இப்போ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஞாபக சக்தி கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஞாபக சக்தி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, இந்த நெற்றி பொட்டு இருக்குல்ல, உங்களுக்கு இந்த நெற்றியில் பொட்டு வச்சுருக்கோங்க, அதை நல்லா இந்த இந்த விரலால் நல்லா இந்த ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி நீங்கள் அந்த 10 வாட்டி அந்த பொட்டு வைக்கிறோன்னா, அந்த பொட்டு வைக்கிற இடத்துல 10 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். நல்லா அழுத்தணும். ரொம்ப அழுத்த வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்துங்க. அந்த அழுத்த உங்களுக்கு ஒரு ஞாபக சக்தி நல்லா வரும். இப்போது 2வது டிப்ஸு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு, இது 2வது டிப்ஸ் சொல்கிறேன். பேரிச்சம்பழம் நீங்கள் மார்னிங் ஒரு 2ஓ 3ஓ எடுத்துக்கோங்க. காலையிலையும் சாயந்தரமும் நல்லா மார்னிங் ஒரு 2 எடுத்துக்கோங்க, ஈவினிங் 2 எடுத்துக்கோங்க போதும். அந்த நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து வரும், அயன் வரும். உடம்புல நம்ம நம்ம பாடியில் நம்ம உடம்புல இரும்பு சத்து வரும். அதே மாதிரி நம்ம உடம்புல அயன் கிடைக்கும். 2வது உங்களுக்கு மலச்சிக்கல் சரியாயிடும். 3வது கால்வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடணும். சில பேர் சுகருங்கிறாங்க, பேரிச்சம்பழம் எப்படிங்க சாப்பிட்றது, எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. காலையில் 1, ஈவினிங் எடுத்துக்கோங்க. அது என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது, அயன் தானே அது, ஒன்றும் ஆகாது. நீங்கள் சுகர் மாத்திரையும் சாப்பிட்டுக்கோங்க, இதுவும் சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல சத்து இருக்கணும்ல. இப்போ கால் வலிக்கும் பேரிச்சம்பழம் நல்லா வேலை செய்யும். மலச்சிக்கல், இந்த மாதிரி உடம்புல அயன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு தெம்பு இருக்கும். அந்த தெம்பு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே எந்த வேலையும் செய்ய முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டிப்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, நான் இன்னொரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ஒரு சமையல் குறிப்பு டிப்ஸ். என்னடா திடீர்னு இந்த பொண்ணு சமையல் குறிப்பு சொன்னது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சமையல் குறிப்பில் இப்போ பஜ்ஜி பண்ணுறீங்களா, பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் பஜ்ஜி பண்ணி ஒரு சில பேருக்கு காஃபி டீ குடித்தா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சில பேருக்கு ஈவினிங் டைமில் இப்போ சில பேருக்கு டீ காஃபி குடித்தா மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதே சொந்தக்காரங்க ஏதாவது ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்கன்னா வேகமாக பஜ்ஜியோ வடையோ வச்சு கொடுத்துருவாங்க. அந்த பஜ்ஜி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அரிசி மாவு எப்போவும் மாதிரி நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு போடுவீங்களே, எப்போவும் மாதிரி அரிசி மாவு கடலை மாவு போடும்போது பொட்டுக்கடலை மாவும் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் பவுட்ரு மாதிரி அரைச்சி, கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு இந்த 3 மிக்ஸ் பண்ணி உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போட்டு நல்லா அளவான உப்பு போட்டு நல்லா கலக்கி, உங்களுக்கு தான் பஜ்ஜி பதம் தெரியும்ல, பண்ணி நீங்கள் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு தெம்பாக இருக்கும். காஃபி டீயும் குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நான் டிப்ஸே சொல்ல மாட்டேன். அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணுறாங்க, எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்களும் யூடியூப்லேயும் லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.